ஒரு கனவா விழிப்பதற்குள்ளே மறைகிறதே காற்றில் வரும் மனமா முகர்வதற்குள்ளே தொலைகிறதே வாழ்க்கை ஓர் நாடகமா பல வேடம் யாவும் அணிகிறதே மனமோ ஒரு ஊஞ்சலா முன்னும் பின்னும் ஆடுதே காதல் ஒரு கனவா விழிப்பதற்குள்ளே மறைகிறதே வானத்தில் ஊஞ்சல் கெட்டி மனசு கேட்காது. நீ இலைய போட்டு அத்தை போய் எல்லாம் செய்யணும். இல்ல நீ எடுத்துட்டு வரியா? எங்க ஊர் வழக்கம் வந்தவங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் தான் நாங்க சாப்பிடுமா. வெளியறையா கிடக்கூடாதுமா. சீக்கிரம் போய் நான் எடுத்துட்டுமா. ஐயோ மன்னிச்சுக்கிடுங்க, வெளியில போட்டு போயிட்டாங்க. இல்ல இருக்கட்டுமா, தானே கொண்டு வர முடியும். பரவாயில்ல, சீக்கிரம் சீக்கிரம் பண்ணலாமா. காக்க வைக்க கூடாதுமா. எடைய போட்டு யாரையும் காக்க வைக்க கூடாது. என்ன பண்றது, நாங்கெல்லாம் விருந்து கொடுக்கும்போது அல்வா கேசரி அப்படித்தான் செய்வோம். வயசாச்சு பாருங்க, முடியல. கொஞ்சம் Thank you.
ஐஸ்கிரீம் சீக்கிரம் கொண்டா, உருகிட்ட போதுமா கொண்டு அம்மா நீங்க சாப்பிடுங்கம்மா. சாப்பிடு, நீங்க சாப்பிடுங்க. ரெண்டு சாப்பிடுறியா? ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? எங்க பூவே அப்படி ஐஸ்கிரீம் பார்த்து பார்த்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கீங்களா நீங்க? ரொம்ப நல்லா இருக்குமா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இன்னும் வேணும் தாமர ஐஸ்கிரீம் வேணுமா? நீ சாப்பிட்டியா? ஐஸ்கிரீம் குடிச்சிட்டோம். நம்ம வேற ஏதாச்சும் பிடிச்சது சொல்லு. பாவம் பூட்ட சொல்லி போட்டு கொடுக்க சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க சாப்பிடுங்க. இந்த பிள்ளை இப்படி போச்சு. நல்லதை தானே சொன்னேன். நல்லது கேட்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணும்னு சொல்லுங்க. நீங்க கேட்டதே எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி நீ சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு சந்தோஷம். நாங்களும் வராங்க. இருங்க, உங்களுக்கு மரியாதை விருந்துக்கு கூப்பிட்டு மரியாதை பண்ணாம அனுப்பலாமா? இருங்க இருங்க. கண்ணு நல்லபடியா அத்தையோட பண்ணி அம்மா குழந்தைய பாருங்க. நீங்க தான் இனிமே அவ உங்க பொண்ணு. அப்புறம் நீங்களும் வீட்டுக்கு வரணும். விருந்துக்கு ஒரு நாள் வரணும். மாப்பிள்ளை கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு மரியாதை பண்ணியாச்சு. உங்களுக்கு மரியாதை பண்ணாங்கன்னா எவ்வளவு கோச்சுப்பாங்க. எங்க பொண்ணு இல்ல இருக்கட்டுங்க. இருக்கு. நீங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள மரியாதை பண்ண. சம்மந்திக்கு சம்மந்தி அம்மாக்கு வெத்தலை பாக்கு பழம் அந்த மரியாதை எல்லாம் பண்ணிட்டப்பா. அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்யறது? இதுல என்னப்பா கூகுள் அனுப்பிச்சு 1000 ரூபாய் 1001 அனுப்புப்பா. அதுதான் மரியாதை. ஓகேம்மா, நான் அனுப்பிச்சிடுறேம்மா. ஓகேம்மா. அம்மாவை நம்ம தப்பா நினைச்சிட்டோமே. அம்மா எனக்காக எவ்வளவு செய்யறாங்க. சந்தோஷப்படுத்துறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து இப்ப அவங்களுக்கும் கூகுள் பேல பணம் அனுப்ப சொல்றாங்க. அம்மா நம்ம எப்படி தப்பா நினைச்சிட்டோமே. வீட்டுக்கு போனா தாமரை சந்தோஷமா இருப்பா. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். இன்னும் 5 நிமிஷத்துல ஒர்க்க முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். குழந்தைய நல்லா பாத்துக்கிறீங்க, அதுவே போதுமா? அதுவே திருப்தியா இருக்கு. வேற என்ன நாங்க எதிர்பார்க்கிறோம்? ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா எல்லாம் பண்ணீங்க. நாங்க வரோம்மா. பாத்துக்கோ, அத்தையோட நல்லபடியா இரு. என்ன இது நம்ம இவ்வளவு அவமானப்படுத்தி பேசி நம்ம பாட்டு
அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. நம்ம நல்லதைத்தானே செஞ்சோம், கூப்பிட்டோம், விருந்து கொடுத்தோம், எல்லாம் செஞ்சோம். ஆனா அந்த பிள்ளை ஏன் கோவமா போய் நெக்லஸ் கூட வேண்டான்ட்டு படியில உட்காந்துக்குச்சு? நம்ம அப்படி என்னத்த சொன்னோம்? நல்லா சாப்பிடுங்கன்னு தானே சொன்னோம். எதுவும் போட்டு கொடுத்துருமா பூவிட்ட? அதுக்கு வந்து நம்ம பேசிய பூவே படுக்க போயிட்டியா? ரூமுக்கு போயிட்டியா? இல்ல இல்ல, சரி. நான் ஏன் போன் பண்ணேங்கிறியா? அப்பா ரூம்ல இருக்கேன்டா, கொஞ்சம் வாயேன், பேசணும். அதான் விருந்து கொடுத்த அது சந்தோஷம்தான் அவங்களுக்கு. வா, ஒரு விஷயம் சொல்லணும், வா. வரட்டும், சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் நல்லதான் நினைக்கிறோம். ஆனா அவங்க நம்ம நல்லவான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பிள்ளை எல்லாம் என்ன நம்மள புரிஞ்சுக்கல. சரி, பூட்ட சொல்லுவோம் நம்ம ஐடியாவை. வரட்டும். என்னம்மா, எது கூப்பிட்டீங்க? இதெல்லாம் காரியமா பாப்பா. இன்னைக்கு அவங்களுக்கு விருந்து கொடுத்தோம்ல, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம்ப்பா. ஆமா, அப்புறம் புடவை வேற வச்சு கொடுத்தனா ரொம்ப சந்தோஷம். அதுவும் அப்பா இருக்காரு பாரு, ஏம்மா உங்களை மாதிரி நல்லவங்கள என்ன பார்த்து நல்லவங்கள நான் பார்த்தது சொல்றாருடா. நல்லா அப்பாவும் மனுஷனா இருக்காருடா. அவங்க அத்தை அவங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. உங்களை மாதிரி யார நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பட வச்சுக்கிட்டோம்ல, சந்தோஷமா வாங்கிக்கிட்டாங்க. ஆமா, அவங்க மாமாவும் ரொம்ப ரொம்ப இத சொன்னாங்க. ஆமா, அத தலை தாண்டா வலிக்குதுன்ட்டு தான் அப்பா ரூமுக்கு வந்தேன். உங்க அப்பா வந்து இந்த மாதிரி கூண்டை கட்டிடுவாங்க. கூண்டை எடுத்து கட்டிட்டு அதான் படம் உட்காந்துருக்கு. அவங்க மாமா ரொம்ப தங்கம்டா. ஆமா, நல்ல மனுஷங்களா இருக்காங்க. சே, நான் கூட உன்ன முதல்ல என்னமோ நினைச்சேன், நல்ல மனுஷன். ஆனா இந்த பிள்ளைதான் கொஞ்சம் கிருத்துருவம் போல இருக்கு. தாமரை அப்படி கிடையாதுமா. அப்படியா? அவ்வளவு ஜாலி டைப் தான். அப்படியா? ஆமா. ஆனா அவ வந்து எல்லாரும் கொண்டு நம்மகிட்டயே சொன்னல்லப்பா, வடி அவ கொடுத்தா அவளுக்கு தான் இந்த நெக்லஸ் இந்த போட்டுப்பாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு படியில போய் இந்த ஒரு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டோடா. ஏன்னு தெரியலடா. என்னமா ஆபீஸ் போகும்போது 2 பேரும் ஒற்றுமையா இருந்தீங்க, ஆனா சந்தோஷமா இருந்தேன். ஆபீஸ்ல இருந்து வந்து வீட்டுக்கு நைட் ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்துருக்க, வேர்க்க விரிவிக்க. இப்பதான் வந்த கொஞ்சத்துக்கு முன்னாடி வேர்க்கு ஊத்திக்கிட்டு இருக்கு. வந்துட்டனால நீ வந்ததை பாக்கல, அதான் கூப்பிட்டேன். சரி, நீ தூங்க போயிடக்கூடாது சொல்லு. ஐயப்பா, நான் சொல்ல வந்ததே முக்கியமான விஷயம் வேறப்பா. அவங்க வேலைக்கு போலேன்னு தாமரையும் வருத்தப்பட்டுச்சு. அவங்களையும் கேட்டேன், என்னமோ ஒரு மன வருத்தம் போல போயிருவோம்னாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன சொல்ற? என்ன அப்படின்னா, அவங்க 3 பேரும் என்னத்துக்கு வேலைக்கு போகணும்? அவங்க வேலைக்கு அரசாங்க ஆஸ்பத்திரி தானே, பென்ஷன் வரும்ல. அப்பன்னா அது என்னமோ சொல்றாங்களே, விஆர்எஸ் கரெக்ட். அது குடுத்துட்டா பென்ஷன் வந்துருமில்ல. அதை கொடுத்துட சொல்லிருங்க, ஏற்பாடு பண்ண. உனக்கு தான் செக்ரட்டேரியட்ல மினிஸ்டர் லெவல் வரைக்கும் தெரியுமே. பட்டுன்னு விஆர்எஸ்ஸா அத குடுத்துட்டு அவங்களுக்கு பென்ஷன் வர மாதிரி பண்ணுப்பா. நல்ல தங்கமான மனுஷங்களா இருக்கிறாங்க. சரிம்மா, பண்ணிடலாம். எனக்கு ஒரே ஆசை என்னன்னா, எங்க அப்பாவை உட்கார வச்சு சோறு போடணும், அவ்வளவுதான்.
என்னடா என்னமோ யோசனையில போயிட்ட? இல்லம்மா இல்லம்மா செஞ்சிடலாம்ல? செஞ்சிடலாம். சரி சரி, நாளைக்கு காலையில போய் முதல்ல அவங்க கிட்ட பேசுறேன். பேசிட்டு அவங்கள அப்படியே கூட்டிட்டு போய் பண்றேன். ஏன்னா 3 பேரும் நிம்மதியா இருந்த இந்த பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கும்ல. நீயும் சொல்ற, ஏன்னா அந்த அப்பாக்கு பொண்ணு நல்ல பிள்ளையாதான் இருக்கும். அது வயசு அப்படி சப்பி சட்டுன்னு கோவம் வந்துருது. இன்னும் கொஞ்சம் நாள் போனா சரியாயிரும். நீ சொன்ன மாதிரி அதுவும் நல்ல பிள்ளைதான். நல்ல பிள்ளைதான், நல்ல பிள்ளையாதான் இருக்கும். பின்ன அப்பாக்கு பொண்ணு அப்படித்தானே இருப்பா. அவங்க அத்தைக்காரி நல்ல மாதிரியா தான் இருக்குது. அவங்க மாமாவும் கேட்க வேண்டாம். அதனால அவங்க கொஞ்சம் ஓய்வுக்கு வாங்கி கொடுத்து பென்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குடிசை சொந்த வீடு இருக்கு. அவங்க பாட்டுக்கு நிம்மதியா இருப்பாங்கல்ல. அத பார்த்தா இந்த பிள்ளைங்க சந்தோஷப்படும்ல. சந்தோஷப்படுவாள். அப்பா எல்லாரும் ஓய்வுல இருந்தா. அப்பா அந்த காரியத்தை நாளைக்கு நீ ஆபீஸ் போகும்போது போய் அவங்க கிட்ட சொல்லிடு. அப்புறம் அந்த ஏற்பாடை பண்ணி கொடுத்துரு. அவங்க நிம்மதியா நல்ல ஜனங்களா இருக்காங்க. ஏன் கூட பிறந்தவங்களும் இருக்காங்களே, இதுங்களுக்கு பாவம் ஒரு விகல்பமும் தெரியல. அப்பாவி ஜனங்களா அன்பா இருக்குது. அதனால நம்ம அவங்களுக்கு நல்லது செய்வோம். நான் எப்பவும் எல்லாருக்கும் நல்லதை தப்பா செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பொல்லாதவன்னு சொல்றாங்க. சரி விடு, அது இருக்கட்டும். இவங்க என்ன நல்ல மாதிரின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. உங்களை மாதிரி நல்லவங்களை நான் பார்த்ததே இல்லைன்னு போகும்போது கூட அவங்க அப்பா சொல்லிட்டு போனாரு. அவங்களுக்கு நம்ம இதை செஞ்சிருவோம். சரியா? சரிப்பா சரிப்பா, நீ போய் தூங்கு. பாவம் அந்த பிள்ளை எதிர்பார்த்து. சரி தூங்கு. ஏதோ நம்மளால முடிவே சொல்லிட்டோம். நெசமாவே நல்ல ஜனங்களா இருக்கு, நிம்மதியா வாழட்டும் அப்படின்னு நல்லதான் நினைச்சு சொல்றேன். வடிவாளறிய வஞ்சகம் இல்லை. நல்லவங்களுக்கு நல்லதான் நான் செய்வேன். போயம்மா. இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்? முருங்காய் சாம்பார் பண்ணுமா? வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க உட்காருங்க. ஒரு விஷயம் சொல்றேன், சாமர் ரொம்ப வருத்தப்பட்டான். நீங்க 10 நாள் வேலைக்கு போலையா மாப்பிள்ள? நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாப்பிள்ள. நாளையில இருந்து எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பா. கண்டிப்பா. அதான் மாமா, நான் என்ன சொல்றதுன்னா, அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நம்ம சம்பந்தி இன்னும் அவங்க வேலைக்கு எல்லாம் போக வேண்டாம். அது எப்படி? அது எப்படி? இல்ல அது அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு விஆர்எஸ் கொடுக்க சொல்லிட்டு உங்களுக்கு மாசம் மாசம் பென்ஷன் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. அம்மாவுக்கு தங்கமான மனசு, உங்களுக்கும் பூ மாதிரி மனசு, எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. சரியா வருமாப்பா? வரும். நீங்க நாளைக்கு ரெடியா இருங்க. நாளைக்கு நான் செக்ரட்டரி ஆபீஸ் போட்டு போறேன். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டோம்னா உங்களுக்கு மாசம் மாசம் பென்ஷன் வந்துடும். அப்புறம் கவலையே இல்லை. நீங்க பாட்டுக்கு உங்க லைஃப் நிம்மதியா இருக்கலாம். தாமரையை நான் நல்லா பாத்துக்கிறேன். உங்களே நான் பாத்துக்கிறேன். எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, அப்போ நாளைக்கு ரெடியா இருங்க, நான் கூட்டிட்டு போறேன். இப்ப எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு. ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நல்லவரா இருக்காங்க. சம்பந்தியும் நல்லவங்களா இருக்காங்க. மாப்பிள்ளையும் நல்லபடியா இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு தங்கமான மனசு. நம்ம தாமரை ரொம்ப கொடுத்து வச்சோம். இப்படி ஒரு சம்மந்தம் நமக்கு கிடைக்காது. தாமரை ரொம்ப கொடுத்து வச்சவர். பாடி இனிமே நிம்மதி. மாப்பிள்ள வேலைக்கு போக வேண்டான்ட்டாரு. சாப்பாடை பொக்கி வச்சுட்டு வீட்டுல நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நல்லா இருக்கட்டும். ஆமாரி தீர்காயுசா இருக்கட்டும். இதோட என்ன பண்ணணும்? முதல்ல என்னமோ நான் ரொம்ப பயந்துட்டேன். இப்ப எல்லாமே சமரசமா முடிஞ்சு ரொம்ப இதுவா இருக்கு. பொண்ணை பத்தி கவலை இல்லாம இருக்கலாம். சரிம்மா, எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம்.